Hello, hi friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினாக்கா த மைட்டி துரோணா பார்ட் 2. ஸோ இது துரோணரை பற்றின பார்ட் 2. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி துரோணாச்சாரை பற்றி பார்ட் 1 நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற நிறைய விஷயங்கள் புரியும். இந்த வீடியோவுக்கு நான் வச்சுருக்க டைட்டில் என்னாக்கா த மைட்டி துரோணா அண்ட் யுதிஷ்டிரா கில்ட் துரோணா. ஓகே, ஏன் அப்படி நான் சொல்கிறேன்ற நியாயத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக விளக்கி சொல்லுவேன். ஓகே, நான் முதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, துருபதனை என்ன பண்ணுறாரு, ஒரு வேள்வி நடத்துகிறாரு. அந்த வேள்வி நடத்தும் போது அந்த வேள்வி நோக்கம் என்னன்னாக்கா துரோணர் என்ற மகா பலசாலியான ஆற்றல் வாஞ்ச இவரை கொல்றதுக்கான ஒரு மகன் எனக்கு வேணும்னு. அப்போ அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகத்தோட பேர் தான் திருஷ்தாத்யும்னா. இப்போ இவரும் வளர்றான். இவர் வளரும் போது எப்படி வளர கேட்டினாக்கா மிகுந்த வெறியோட துரோணரை கொன்னே தீரணுன்ற தன்மையோட இந்த திருஷ்தாத்யும்னா வளர்ந்து வரார். இப்போது நம்ம என்ன செய்கிறோம், குருஷேஸ்திர யுத்தத்துக்கு போகிறோம். இந்த குருஷேஸ்திர யுத்தத்தில் துரியோதனுடைய பட தளபதியாக இருந்தது யார், நம்ம பீஷ்மர். இப்போ நம்ம பீஷ்மர் என்ன செஞ்சிட்டாரு, விழுந்துட்டார். முள் படிக்கல ஒரு ஓரத்தில் படுத்திருக்காரு, குருஷேஸ்திரத்தில் இருக்கார். இப்போ ரெண்டாவது படத்தளபதியாக யார் வர்றதுனாக்கா நம்ம துரோணாச்சாரியார் தான் படத்தளபதியாக வராரு. துரோணாச்சாரியார் படத்தளபதியாக போர் நடக்க ஆரம்பிக்குது. போர் நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அர்ஜுன் பயங்கரமாக முயற்சி பண்ணுறாரு. அம்பை மழையாக மாற்றி துரோணரை வேறு பொழியிறாரு. எப்படி, இப்போது கிணத்த மழை பெய்யும் பார்த்தீங்களா, கிணத்த மழை பெஞ்சால் எப்படி நம்ம போய் நடுவில் நின்றுவீங்களா, வீட்டுக்கு குளிக்கவே வேண்டாம், அப்படி குளிச்சிருப்போம். அந்த மாதிரி மழையாக போயிறாரு அம்பை துரோணர் மேலே நம்ம அர்ஜுனன். நீங்கள் நினைக்காதீங்க அர்ஜுனன் மட்டும்தான் இருந்தாருன்னு. அர்ஜுனன், பீமன், சத்யஜித்னு இப்படி ஏகப்பட்ட வீரர்களும் நம்ம தர்மன் பக்கத்தில் இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, பயங்கர போர் நடக்கும். ஆனால் இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியில் செல்லாபடியே ஆகுது. காரணம் துரோணருடைய பலம். பீஷ்மர் 1வது எவரெஸ்ட் மலைனா துரோணர் 2வது எவரெஸ்ட் மலை. துரோணர் யாரு, அவரும் ஒரு அதிரதன் தான், அவரும் ஒரு அதிரடி தான். எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, எவ்வளோ போர் புரிகிறாங்க, அவங்களால ஒன்றும் முடிய மாட்டேங்குது. அர்ஜுனால் முடிய மாட்டேங்கிறது. அர்ஜுனன் அப்படியே என்ன பண்ணுறாரு, களைச்சி போயிடுறாரு. களைச்சி போயிட்டு நம்ம சொன்னேன் இல்லையா, துருபதனோட மகன் தான் திருஷ்தாத்யும்னான்னு. இந்த அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, இந்த திருஷ்தாத்யும்னாவை வச்சு நகர்த்துறாரு. பேரை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அர்ஜுனன் இந்த துருபதன் மகன் சொல்லுவோம். ஓகே, துருபதன் மகனை வச்சு நகர்த்துறாரு. நீ என்ன பண்ணி, நீ பண்ணி நான் வரேன். இந்த துருபதன் மகனை என்ன பண்ணுறாரு, அப்பப்போ துரோணர்கிட்ட வராரு. இந்த துரோணர்கிட்ட வரும்போது துரோணர்கிட்ட இவரும் முயற்சி பண்ணுவார். ஆனால் துரோணர் அளவுக்கெல்லாம் இவர் அவ்வளவும் விருத்து இல்லைங்க, அவ்வளவும் விருத்து கிடையாது. இவரும் துரோணர்கிட்ட போவார். இந்த துருபதன் மகனும் துரோணர்கிட்ட போவார். போனோடனே துரோணர் என்ன பண்ணுவார், நல்லா அடின்னு அடித்து அனுப்பி விட்டுருவார். இவர் மறுபடியும் காயத்தோடு விழுவார். மறுபடியும் அர்ஜுனும் தர்மனும் டிஞ்சரு பிளாஸ்டரு எல்லாத்தையும் ஒட்டி மறுபடியும் அனுப்பி வைப்பாங்க. மறுபடியும் போவார், துரோணர்கிட்ட அடி வாங்கிட்டு வருவார். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அர்ஜுனன் முடிவு பண்ணிட்டார், ஒன்றும் பண்ணுற முடியாது, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணன் தான் சொல்கிறாரு, அர்ஜுனா மனம் தவண்டு போகாத, நான் இருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, பகவான் இல்லையா, பரமாத்மா இல்லையா, அவர் நிறைய வேலைகள் செய்கிறார். அர்ஜுனனோட நிறைய நேரத்தில் பீமனும் அர்ஜுனனும் மனம் தளர்ந்துருவாங்க. கிருஷ்ணர் தான் அப்பப்போ டானிக் கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து கொண்டு வருவார். இந்த நேரத்தில் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது துரியோதனன் ஒரு இடத்துல கோச்சிக்கிறான். என்ன கோச்சிக்கிறானாக்கா துரோணரை பற்றி ஏசுகிறான். ஓ, எங்கள் தாத்தாவான பீஷ்மருக்கும் துரோணர் உங்களுக்கும் பாண்டவர்களும் ரொம்ப பிடிக்குது, அதனால தான் நீங்கள் மன்னிச்சு விட்டுறீங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன். பீஷ்மர் அளவுக்கு பலசாலி யாரும் கிடையாது. எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த துரோணாச்சாரியர் உங்களவுக்கு யாருமே கிடையாது. அர்ஜுனனாவது வெங்காயமாவது பீமனாவது அப்படின்ட்டு துரியோதனன் பேச ஆரம்பிக்கிறான். பீமன் இந்த மாதிரி பேசும்போது துரியோதனன் இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். துரியோதனன் துரோணரை பற்றி ஏச ஆரம்பிக்கிறான். என்ன முடிச்சு விடாமல் இருக்கீங்க, நீங்கள் என்ன இப்படி பந்தாடி அனுப்பியிருப்பீங்க, அந்தளவுக்கு பலமான ஆள் நீங்கள். என்னோட தாத்தாவை முடிச்சுடுவார் நினச்சேன் ஒரே நாளில், கடைசியாக விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, அவர் பண்ண தானே நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி துரியோதனன் பேசிடுறான்.
உடனே துரோணருக்கு வந்து இங்கே மனசு வேதனையாக போயிடுது. அப்போ துரோணர் வந்து தன்னோட ரதத்தை கிட்டுன்னு எடுத்துகிட்டு துரியோதன் பக்கம் வராரு. துரியோதனா முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அவன் மறுபடியும் சொல்கிறான், என்ன சொல்கிறது, இதான் நான் சொல்கிறேன், நீங்கள் நினச்சா எப்போயே முடிச்சு விட்டுருக்கலாம், முடிச்சு விடாமல் இன்னும் போகிற சண்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு துரியோதன் பேசினான். அப்போ துரோணன் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் வாயை அளந்து பேசு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா, நான் இல்லை, பீஷ்மர் இல்லை, யாராக இருந்தாலும் சரி அர்ஜுனனை இப்போ தோக்கடிக்க முடியுமா? அர்ஜுனன் கூட இருக்கிறது யார்? அந்த கடவுளான கிருஷ்ண பரமாத்மா கூட இருக்காரு. அந்த தெய்வத்தை யார் தோக்கடிக்க முடியும்? இது தாண்டா நாங்கள் அன்னிலேருந்து படித்து உங்கள்கிட்ட சொன்னோம், உன் மர மண்டல ஏற மாட்டேங்குதுடா துரியோதனான்னு சொல்லி துரோணர் வந்து துரியோதனனை ஏசுறாரு. அப்போ லேசாக கொஞ்சம் கசமசன்னு ஆகுது. நடுவில் நம்ம கிரீப்பர் ஷல்யெல்லாம் வந்துடுறாங்க. வந்தோன்னு சொல்கிறாங்க, இல்லை துரோணரே கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் சாந்தமாக இருங்க, சின்ன பையன் இது தெரியாமல் பேசிட்டான் அப்படின்ட்டு. அப்போ துரோணர் சொல்கிறாரு, பாரு இவன் என்ன தெரியாமல் விளங்காமல் பேசிக்கிட்டு இருக்கான், அன்னிலேருந்து இது வரைக்கும் இவனுக்காக உயிரை நாங்கள் பணி வச்சு போராடிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட புரியாமல் பேசிகிட்டு இருக்கானே அவன். சரி பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு டைம் வந்து முடிஞ்சிருக்கு. முடிஞ்சோடனே பாண்டவர்கள் அவங்க கூடறதுக்கு போயிடுறாங்க, கௌரவர்கள் அவங்க கூடறதுக்கு போயிடுறாங்க. போயிடும்போது மறுபடியும் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனனை குடிக்க வர, அர்ஜுனா நீ வா, மறுபடியும் போய் துரோணனை பார்ப்போன்னு 2வது தடவை அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, துரோணனை மீட் பண்ணுறாங்க. அப்போ கேட்குறாங்க, குரு துரோணாச்சாரியாரே அப்படின்ட்டு. அப்போ துரோணர் வந்து அர்ஜுனோட முகத்தை பார்க்குறாரு. அர்ஜுனன் வந்து துரோணர் முகத்தை பார்க்க மாட்டார், அப்படி கீழே பார்ப்பார். அப்போ துரோணனுக்கு புரிஞ்சிச்சு. அப்போ துரோணன் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனோட தோள்பட்டை தட்டுவார். அர்ஜுனா பாடுறா என்னன்னு அப்படி பார்ப்பா. பார்க்கும்போது துரோணன் சொல்கிறாரு, நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், நான் உன்கிட்ட சத்தியம் வாங்கினேன்னா இல்லையா, அவன் சத்தியம் நீ நிறைவேற்றினியா? அப்புறம் அர்ஜுன் அப்படியே பார்க்குறான், நான் உனக்கு கற்றுக் கொடுத்த அத்தனை வித்தையும் நீ என்கிட்ட காட்டணும்னு நான் உன்கிட்ட சத்தியம் கேட்டேன்னா இல்லையா, நீ எனக்கு சத்தியம் பண்ணியா இல்லையா, அது நீ ஏன் இப்போ செய்ய மாட்டேங்கிற அப்படின்ட்டு. உன்னால் முடியும், உனக்கு அவ்வளோ திறமை இருக்குது, கூடயே பகவான் கிருஷ்ணர் இருக்காரு அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் பாவம் ரொம்ப வேதனைப்படுறான், தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களை கொலை சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. அப்போ துரோணர் இவங்க சொல்கிறார், நீ என்ன பண்ணு, நாளைக்கு இந்த மாதிரி செய், துருப்பதோட மகனை வச்சு இந்த மாதிரி காயை நகர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. மறாம் நாள் விடியுது, போருக்கெல்லாம் தயாராகிறாங்க, எல்லாம் படையெடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது அதே மாதிரி தான் முதல்ல வந்து நம்மளுடைய அர்ஜுனனோட தேர் பின்னாடி போகுது. பின்னாடி வந்து துருப்பதன் துருப்பதோட மகன் கிட்டுன்னு வந்துட்டு இருக்காரு. இவனுக்கு பின்னாடி பக்கத்தில் வந்து துருப்பதன், இவருக்கு பக்கத்தில் வந்து சத்யஜித். அப்படின்னாக்கா முன்னாடி அர்ஜுனன், பின்னாடி வந்து துருப்பதன் மகன். துருப்பதனுக்கு சோத்தங்காய் ரைட் ஹேண்ட் பக்கம் வந்து நம்மளுடைய துருப்பதன், இந்த பக்கம் வந்து யாருனாக்கா சத்யஜித். ஒரு பறவை மாதிரி ஒரு டிசைன் எடுத்துகிட்டு கிட்டுன்னு போகிறாங்க. போகும்போது துரோணர்கிட்ட போகிறாங்க. துரோணர்கிட்ட போகும்போது துரோணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடக்குது, பயங்கரமாக சண்டை நடக்குது. நடக்க சன்னத்தை என்ன பண்ணுவார், துரோணர் அப்படியே கலைச்சிருவார். துரோணர் கலைக்கும் போது டக்கு என்ன பண்ணுவார், அர்ஜுனன் பின்னாடி போய்ட்டு துருப்பதன் மகனை முன்னு கூட்டுருவாங்க. துருப்பதன் மகன் முன்னு கூட்டு துருப்பதன் என்ன பண்ணுவான், அவன் வந்து அம்பு அடிக்க ஆரம்பிப்பான். அம்பு அடிக்க ஆரம்பிக்கும் போது 1 அம்பு 2 அம்பு 3 அம்பு வந்து அவர் மேலே படும். அப்புறம் கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு மறுபடியும் துரோணர் வந்து மறுபடியும் ரிவைவ் ஆகிடுவார். ஆகிட்டோடனே அட்டி வேகமாக இருக்கும், அட்டி ஒன்று அம்மி நூறு மாதிரி இருக்கும். அப்போ துருப்பதன் மகன் பின்னாடி வந்துடுவான், நம்மளுடைய அர்ஜுனன் வந்து முன்னாடி வந்துடுவார். இப்படி முன்னாடி போவாங்க, அப்புறம் பின்னாடி வருவாங்க, பின்னாடி முன்னுக்கு வருவாங்க. இதே மாதிரி தான் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் அந்த காடி ஒன்று மட்டும் ஒன்று போக பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து வரும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய தர்மனுடைய தேர் வந்து பாஸ் பை பண்ணி போகுது. பாஸ் பை பண்ணி போகும்போது கூப்பிட்றாரு, தம்பி அர்ஜுனா நான் சொல்கிறது கேளு அப்படின்ட்டு. ஒன்று சொல்கிறாரு, சொல்லு என்ன விஷயம் அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, பாரு நம்மளுடைய துரோணாச்சாரியாரை பிடிச்சி என்கிட்ட கொண்டு வா, அவருக்கு உடம்புல காயம் ஏற்படுற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. உடனே அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, ஓகே நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்குறாரு. பின்னாடி திருப்பதி பார்க்குறாரு, இது பேர் நீ ஒன்று பண்ணு, நீ நம்மளுடைய துரோணாச்சாரியார் குருவை கைது பண்ணி மட்டும் என்கிட்ட கொண்டு வா, அவருக்கு காயப்படுற மாதிரி எதுவும் பண்ணிடாது அப்படின்ட்டு. உடனே அவனு சரி சென்ன மண்டையை ஆட்டிக்கிறான். ஆனால் மனசுக்குள்ளே வேற மண்டையை ஆட்டிக்கிறான் துருப்பதனுடைய மகன். உடனே துருப்பதன் மகன் நம்ம விடுறாங்க. துருப்பதன் மகனை எவ்வளவு முயற்சி பண்ணுறான், அவனால் முடியல. யார், துரோணர் முடியுமா? இந்த துரோணர் அடித்து பிச்சு உரிச்சு எடுக்கிறாரு. உரிச்சு எடுக்கும் போது ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம கிருஷ்ணர் இங்கே வேலையை பண்ணுறாரு. கிருஷ்ணா இந்த மாதிரி கிருஷ்ணா சொல்கிறார், அர்ஜுனா நீ இந்த மாதிரி காய் நகர்த்தணும், அப்போ தான் நம்மளால் துரோணர் எனக்கு வீழ்த்த முடியும், நடக்க முடியாது. போர் நடக்க துரோணரோட சக்தி அதிகமாகிட்டே இருக்கும், நம்மளால் தோக்கடிக்க முடியாமல் போயிடும், நீ பார்த்து கவனத்தில் வச்சுக்கோண்டு. அப்போ என்ன பண்ணணும்னு நம்ம கிருஷ்ணர் வந்து அர்ஜுன் காதில் ஓதிட்டார்.
உடனே அர்ஜுன் என்ன சொல்கிறாரு, அண்ணன் யுதிஷ்டர் சொல்கிறாரு, அண்ணன் யுதிஷ்டா நீங்கள் வந்து உடனே பீமனை தேடுங்க. உடனே என்ன பண்ணுறாரு, யுதிஷ்டர் வந்து பீமன் தேடுறாரு. பீமா எங்கடா இருக்க அப்படின்ட்டு. உடனே பீமா பாஞ்சிட்டு வர்றாரு. என்னென்ன பண்ணோம், ஏன்னு திடீர்னு கூப்பிட்டா என்னன்னு. பீமன் அந்த பக்கம் தெறிக்க விட்டுட்டு இருக்காரு. ஹல்க் அட்டிப்பார்ல, ஸ்மாஷ் பண்ணுவார்ல, அந்தமாரி அவர் அட்டி பிச்சுக்கிட்டு இருக்காரு. கூப்பிடுவார் யுதிஷ்டன், பீமன் கூப்பிடுவார், பீமா வாடா அந்த பக்கம் அப்படின்ட்டு கேட்பார். என்ன விஷயம் சொல்லுன்னு. நீ என்ன பண்ணு, துரியோதனுடைய யானைப்படையில் அஸ்வத்தாமான்னு ஒரு யானை இருக்கு, போய் அதை கொண்டுட்டு வா அப்படின்ட்டு. அப்படியே போய் போறேன்ட்டு ஹல்க் எப்படி பாய்வாரோ ஒரே ஜம்பில் போயிட்டு பீமன் கேட்பாரு, இது அஸ்வத்தாமன் யானையா, இது அஸ்வத்தாமன் யானையா, இது அஸ்வத்தாமன் யானையான்னு. கேட்கும் போது சும்மா இருப்பாங்களா? இவங்களும் அடிப்பாரு, அவரும் கேட்க மாட்டாரு. நீ அடிக்கிறதாவது என்னாவது அப்படி ஒத்தக்கையில் அடிச்சு வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாரு. கடைசியாக ஒவ்வொரு யானை, இந்த லார்ட் ஆஃப் த ரிங்கில் யானை கூட சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். யானை வந்து மோதம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விடுவார், ரைட் ஹேண்ட் சைடில் விடுவார், அது போய் விழுவோம். கடைசியாக அஸ்வத்தாமன் என்ற யானைகிட்ட வந்துடுவார். இந்த யானைக்கெல்லாம் கிங் வந்து அந்த அஸ்வத்தாமன் யானை தான். அந்த அஸ்வத்தாமன் யானை பீமன் என்ன பண்ணுறாரு, வேலை பண்ணுறாரு. அவரும் அடிக்கிறாரு, இதுவும் அடிக்குது, அவரும் அடிக்கிறாரு, இவரும் அடிக்குது. யானைக்கும் பீமனுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சண்டை நடக்கும். இப்போ என்ன பண்ணிடுறாரு, ஒரு வேலை பண்ணுறாரு. அதனுடைய பீமன் என்ன பண்ணுறாரு, அது முதல் காலை வெட்டுறாரு, அப்புறம் ரெண்டாவது காலை வெட்டுறாரு, அப்புறம் வந்து அதுக்கு நடுவில் போந்து அதனுடைய பின்னக்கால் ரெண்டு வெட்டிட்டோடனே அதனால் முடியாமல் அப்படியே அசுறது. அப்புறம் தந்தத்தை தூக்குது, பீமனை அடிக்கிறதுக்கு. அந்த தந்தத்தை இப்படி பிடிச்சிட்டு இந்த தந்தத்தில் அட்டிப்பார் பாருங்க, ஒரு அடிக்கும்போது அசந்துடும் போது அவருடைய பலத்தை திரட்டி வைப்பார். அவர் மண்டை மேலே நச்சுன்னு ஒரு அடி நம்ம பீமா அந்த அஸ்வத்தாமன் யானை மேலே. அந்த அஸ்வத்தாமன் யானை அங்கேயே செத்து போயிடும். அஸ்வத்தாமன் யானை செத்தோடனே கிருஷ்ணன் சொல்லுவார், அங்கே போயிட்டு அஸ்வத்தாமன் யானை கத்திரி இறந்துருச்சுன்னு கத்தாத, அஸ்வத்தாமன் செத்துட்டான் அப்படின்னு, அஸ்வத்தாமன் இறந்துருச்சின்னு சொல்லு அப்படின்ட்டு. உடனே பீமா அங்கேருந்து கத்துவார், அஸ்வத்தாமா செத்துருச்சின்னு. அப்படியே இந்த நியூஸ் வந்து பரவுது, அந்த இடத்துல அப்படியே பரவ துரோணருடைய காதில் வந்து விழுவுது. அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொன்னோடனே ஒரு தந்தைக்கு கொஞ்ச நேரம் அப்படியே உறுத்துறோடனே அவர் என்ன பண்ணாரு, அப்படியே ஒரு மாதிரி பதறும் போது அம்பு கிம்பில் அப்படியே கீழே போட்டுன்னு யார்கிட்டையும் அப்படியே துரோணர் என்ற அந்த மதம் பிடிச்ச அந்த யானை சிங்கம் அப்பா இல்லையா, கொஞ்சம் நேரத்தில் வந்து இதாகிடுச்சு அவருக்கு. உடனே அவர் தேட ஆரம்பிப்பார், சுற்றி தேடுவார். டே சொல்லுங்கடா, அஸ்வத்தாமன் இறந்துட்டானா? அவன் சொல்லுவான், ஆமாம் அஸ்வத்தாமன் இறந்துட்டான். அஸ்வத்தாமன் இறந்துட்டான். இன்னொருத்தன் கேட்பாரு, அஸ்வத்தாமன் இறந்தா எனக்கு தெரியல, நான் ரொம்ப தூரமாக இருக்கேன், காதில் அஸ்வத்தாமன் இறந்தான்னு இருந்துச்சு, ஆனால் பார்த்தா அஸ்வத்தாமன் இறந்த மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இவர் அப்படியே தேடுறவனே யார்கிட்ட கேட்டாலும் சரிப்பட்டு வராதுன்னு அவர் அம்பையும் வில்லையும் துரோணர் வந்து கீழே வச்சிடுறாரு. என்ன பண்ணுறாரு, யுதிஷ்டரை நோக்கி போகும்போது யுதிஷ்டரை நோக்கி துரோணர் வரும்போது யுதிஷ்டர் பார்க்குறான், துரோணர் கிட்ட வரேன்னு சொல்லி யுதிஷ்டர் வந்து அம்போடு வில்லோடு ரெடி ஆகும்போது பார்க்கும்போது இல்லையே, துரோணனுடைய அம்போ வில்லும் கீழே இருக்க, என் குரு என்னமோ கேட்க வராரு போல இருக்குன்னு யுதிஷ்டர் வந்து துரோணர்கிட்ட போகிறாரு, துரோணனும் யுதிஷ்டர்கிட்ட வராரு. அப்போது ரெண்டு பேர் வந்து கிட்ட வரும்போது அவங்களுடைய ரதம் வந்து இந்த கேர்ஃபில் வர ஆரம்பிக்குது. இந்த கேர்ஃபில் வரும்போது ஒரு சில மில்லி செகண்ட் தான். அப்போது துரோணர் கேட்குறாரு, யுதிஷ்டா நீ சொல்லு, உண்மையாக என் மகன் அஸ்வத்தாமா இறந்துட்டானா அப்படின்னு துரோணர் கேட்குறாரு. அப்போ வந்து துரோணர் கேட்குற, என் மகன் இறந்துட்டானா சொல்லுன்னு. அப்போ யுதிஷ்டரன் என்ன சொல்கிறாருனாக்கா, அஸ்வத்தாமன் யானை இறந்துருச்சின்னு சொல்கிறதுக்குள்ளே யுதிஷ்டரனுடைய தேர் வந்து துரோணர் தேர் வந்து தாண்டிட்டோடனே துரோணர் என்ன நினச்சிருக்காருனாக்கா, உண்மையாக வந்து அஸ்வத்தாமன் இறந்துட்டான் போல இருக்குன்னு சொன்னோடனே அவருக்கு இதாக போயிட்டோடனே அவர் கொஞ்ச நேரம் வந்து தன்னை மறந்துடுவார். என்ன பண்ணுவார், கோபத்தில் பிரம்மாஸ்திரத்தை எடுத்தோடனே அந்த பிரம்மாஸ்திரத்தை உபயோகித்து விட்டுன்னு அது போயிட்டு தர்மனுடைய மில்லியன் கணக்கான படையை சாய்ச்சிடனே மேலே இருந்த பிரம்மாவில் இறங்கி கீழே வந்து துரோணர் ஏசிடுவாங்க. என்ன துரோணர் நீ பண்ணி வச்சிருக்க, உடனே நினச்சினாக்கா நீ இதேமாரி பண்ணிடுவியா, நீ உன்னுடைய புத்தியை இழந்ததுனால இன்னிலிருந்து நீ ஒரு ஓரையாக இருக்கிறதுக்கான தகுதி இழந்துட்ட, உடனே அம்பையும் வில்லியும் கீழே போடு அப்படின்ட்டு துரோணர் என்ன பண்ணுவார், அம்பையும் வில்லியும் ரெண்டுத்தையும் கீழே போட்டு அப்படின்னு நிற்கும் போது துருபதன் மகன் இதாண்டா சான்ஸு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இதாண்டா சான்ஸு அப்படி என்ன பண்ணிடுறாரு, குதிச்சு நம்ம துரோணனுடைய தலையை ஒரே சீவு எடுத்துவான் தலையை. இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கும் தர்மனுக்கும் இதாகிடும், ரொம்ப காட்டமாக போயிடும். ரொம்ப இதாக போயிட்டோடனே
அர்ஜுனன் எடுத்துருவான் வெள்ளி அம்பி ஒரு பக்கம், யுதிஷ்டன் எடுத்துருவான் கட்டாயத்தை. 2 பேரும் கிட்ட வருவானுங்க. துருப்பதன் மகன் ரொம்ப திமிரு, அவனை அடித்து உடச்சி திருன்னு சொல்லி 2 பேரும் இதாகிட்டு அடிக்க வந்துடுவாங்க. அடிக்க வந்தோடனே நம்ம ரஜினி சார் சந்திரமுகி படத்தில் நடுவில் பூர்வா திரும்ப ஹோல்ட் ஆன் அப்படின்ட்டு, அதேமாரி கிருஷ்ணன் உள்ள பூர்வார் ஹோல்ட் ஆன் அப்படின்ட்டு, இரு என்ன பண்ணுற அப்படின்ட்டு. இல்லை நான் என்ன சொன்னேன், தர்மம் கேட்பான், நான் என்ன சொன்னேன். அர்ஜுனன் சொல்லுவான், நான் என்ன சொன்னேன், குருவை கைதி பண்ணி கொண்டு வாங்க தானே சொன்னேன், என் குருவை தலையை சாய்க்க சொன்னானா அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, அர்ஜுனா தர்மா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், துரோணர் உங்களுக்கு குரு, துருப்பதன் மகனுக்கு குரு கிடையாது. துருப்பதனை அதாவது துரோணனை சாவடிக்கணும்னு காரணத்துக்காக வேண்டியே துருப்பதன் இவனை கொண்டு வந்திருக்காரு. அவனுடைய கடமையைத்தான் அவன் செஞ்சுருக்கான். திருஷ்டாத்யும்னாவுடைய கடமையைத்தான் அவன் நிறைவேற்றிருக்கான். இதனால நீ அவன் மேலே கோபம் கொள்ளல் ஆகாதுன்ட்டு கிருஷ்ணர் தான் அங்கே சமாதானப்படுத்துறாரு. சமாதானப்படுத்தும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன ஏற்படுதுன்னா, தன்னுடைய குருவான துரோணாச்சாரியார் இறந்திருக்கார். இங்கே விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அர்ஜுனன் பீமனுடைய பயங்கரமான ஆளுங்க தான் பீஷ்மரும் துரோணரும். அவங்க நினச்சிருந்தாங்கனாக்கா கொஞ்ச நேரம் பந்தாடி இருப்பாங்க. ஆனால் ஏன் அவங்க அதை செய்யலை? நினச்சிருந்தா பீமனாவது அர்ஜுனாவது ஊதி தள்ளியிருப்பாங்க. ஆனால் அவங்க அதை செய்யலை. என்ன காரணம்? கிருஷ்ணருக்காக. கடவுள் அந்த பக்கம் இருக்காரு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. முயற்சி பண்ணாங்க, ஆனால் பகவானோட பெரியவங்க யாருமே கிடையாது. அதனால் அவங்களோட முயற்சியில் அங்கே வீணாக போயிடுச்சு. அதே சமயத்தில் அவங்களுக்கு தெரியும் தர்மம் அந்த இடத்துல இருக்குது, அந்த தர்மத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நம்ம உயிரை தியாகம் பண்ணிட்டு ஆகணும் என்ற சீக்கிரம் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு துரோணர் பற்றின ஒரு சில சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொன்னேன். ஐ ஹோப் யூ லைக் இட், யூ என்ஜாய் இட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை நான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்கிறதில்ல இருக்கேன். ஸோ அடுத்த வர வீடியோ வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். நான் உங்கள் நரசிம்மா மதன்ராஜ். டேக் கேர், பை பாய்.